நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னு வைங்க, எதிரில் இருக்கிற ஒரே ஆள் ஒரு கமெண்ட் அடித்தானா நீங்கள் ஒன்றுமெல்லாம் போயிடுவீங்க. உங்களே யாராவது பார்த்து 4 தடவை என்ன நீங்கள் மெலிஞ்சிக்கிட்டே போகிறீங்க, இது கவலை இருக்கா, முகம் சரியில்லையே, வர வர மெலிஞ்சிக்கிட்டே போகிறீங்க, 10 தடவை சொன்னான்னு வைங்க, இங்கே போய் வீட்டில் கண்ணாடி முடியாது நிற்பீங்க. மெலிஞ்சிட்டேனா, நான் மெலிஞ்சிட்டேனா சார்? ஒன்றும் இல்லை சார், அது காதுக்குள்ளே ஓதிக்கிட்டே இருக்கும் சார். அதனால தான் இளம் பிள்ளைங்க ஏன் காதல் வயப்படுறாங்க. 15 வயசு 16 வயசு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளை யாராவது நீ அழகாக இருக்கன்னு சொல்லியிருக்கோமா? அப்பா சொல்கிறாரா, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கடி. அம்மா சொல்லுதா, ஏன் மூஞ்சி அங்கே வச்சு கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்க, உன் முகரையே ஓயாமல் கண்ணாடியில் பார்க்கணும், அப்படி தானே அம்மா சொல்லுது. ஆனால் எங்கேயோ ஒரு கிறுக்க அந்த பொண்ணை பார்த்து, ஓ கிரேட், யூ ஆர் லுக்கிங் ஆசம் அப்படின்றால, இது அவள் காதலை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நாம் தோற்றம், நம்முடைய சிந்தனை எல்லாத்தையுமே யாரோ எங்கிருந்தோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வாணிகம் நடக்குது. இப்போ இந்தியாவோட வாணிகம் எதை நம்பி இருக்கு? ட்ரம்ப் போட போகிற வரியை நம்பி இருக்கு. அவர் மட்டும் நாளை கழித்து 50% வரி போட்டார்னா கதை முடிஞ்சிச்சு. என்னென்ன பாதிப்பு வரும்னு நமக்கே தெரியாது. ஏற்றுமதி பாதிக்கும், பொருளாதாரம் பாதிக்கும், திருப்பூர் மாதிரி இருக்கிற பனியன் தொழில் பாதிக்கும். இப்போ நம்ம சொல்லலாம்ல, எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில், ட்ரம்ப் ஆகுது சொல்லலாமா? நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு என்ன, ரஷ்யாவை பழி வாங்குறதுக்கு இந்தியாவை போட்டு பார்க்குறாரு. இப்போ நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது? ரஷ்யாட்ட இருக்கா, அமெரிக்காட்ட இருக்கா, யார்கிட்ட இருக்குது? நிறைய சொல்லலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பிரச்சனையான ஆள்னு வைங்க. என் வீடு கோகுலம் சார், என் வீடு அருமையான வீடு சார்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரன் சாயந்தரம் 6 மணிக்கு அரசாங்க கடைக்கு போயிட்டு வந்து 12 மணி வரைக்கும் கத்துறான்னு வைங்க, நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா? சொல்லுங்க, இருக்க முடியுமா? எனக்கு என்ன, என் மனைவி நல்லவள், நாங்கள் ஒற்றுமையாக பேசுகிறோம் சொல்ல முடியுமா? முடியாது.